Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா HTML பத்தி பார்க்க போறோம். அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். HTMLக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படினு கேட்டிங்கனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவ் லெட்டர் எழுதறதா கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ நம்ம இப்ப ஃப்ரண்ட் எண்ட் பத்தி பார்க்க போறோம். ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்க பார்க்கக்கூடிய வெப்சைட்ல பார்க்கக்கூடிய UI டிசைனை தான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நம்ம இப்ப டீடைலா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஒரு ஃபைல் போட போகிறோம். அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இது ஃபைல் நேம் தான். ஸோ இந்த ஃபைல் நேம் வச்சுட்டு .htmlனு போடணும். .html இது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸோ இங்கே ஒரு ஓப்பன் கிரேட்டர் தென் அந்த சிம்பிள் போட்டு ஆச்சரியக்குறி doctype இல்லைனா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஆச்சரியக்குறி என்டர்னு தட்டிங்கன்னா VS கோடில் ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே அது போட்டு கொடுத்துரும். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எது இருக்குது, இந்த ஹெட்னா என்ன, HTMLனா என்ன, இதில் இருக்க ஒன்றும் நம்ம டேகுன்னு சொல்லுவாங்க. டேகுனா டேகுனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த பொருளோட விவரம் அந்த டேகில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் போனால் கூட டேக் போடுங்க, பெட்டியில் டேக் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டி யாருது, என்ன டீட்டெயில், என்ன அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்றதான் டேக். அப்போ இந்த நம்ம ஒரு டேக் எழுதுகிறோன்னா அந்த எழுதுறது என்னன்ற டீட்டெயில் அந்த டேக் உள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த டேக் என்னென்ன டேக்னா H1 டேக்னு சொல்லுவாங்க, P டேக்னு சொல்லுவாங்க, இமேஜ் டேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேக் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேக்கை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே என்னென்னா HTMLனா HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஓப்பன் டேக்னா சாதாரணமாக இருக்கிறது ஓப்பன் டேக்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் டேக் அதாவது ஃப்ரண்ட்டில் ஸ்லாஷ் போட்டிருக்கிறது க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஹெட்டுன்றது டாப்பில் போடுவாங்க, பாடின்றது அதுக்கு கீழே போடுவாங்க. எப்பயுமே ஹெட்டு மேலே தான் இருக்கணும், பாடி கீழே தான் இருக்கணும். ஸோ ஹெட்டில் என்ன மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா மெட்டா டேட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. வாட் இஸ் மெட்டா டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டா டேட்டானா ஒன்றும் இல்லை, இந்த முழு ப்ராஜெக்டை பற்றியோட டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஹியூமன்கிட்ட போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட பேர் என்ன, இப்படின்றதான் டீட்டெயில். இங்கே ஹெட்டு உள்ளே இருக்கிறது தான் மெட்டா டேட்டான்னு அப்படின்னா என்னென்னா இந்த வெப்சைட்டோட பேர் என்ன, இந்த வெப்சைட் எவ்வளோ MB, இது கூட யார் யார் கனெக்ட் ஆகிருக்காங்க, இது எல்லாமே ஹெட்டு உள்ள நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக்னு இருக்கும். அந்த டைட்டில் டேக் என்னென்னா இந்த வெப்சைட்டோட பேர். இப்போ அமேசான்னா அதோட டேபில் பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படின்னு இருக்கும். இதுவே ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா அதோட டேபில் ஃப்ளிப்கார்ட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், மை வெப்சைட்டுன்னு போடுறேன். மை வெப்சைட் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே எனக்கு இப்போதைக்கு ஒரு H1 டேக் பிரிண்ட் ஆகணும், ஒரு சம்மோட் ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதில் என்னென்னா ஹலோ டெவலப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாடியில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹெட்டில் நம்ம மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டோம். இப்போ பாடி உள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கக்கூடியது தான் பாடி உள்ள யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்னென்னலாம் விஷுவலாக வெப்சைட்டில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த பாடி டேக் உள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி அவுட்புட் தருதுன்னு. இது எப்படி ரன் பண்ணணும்னா இது இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜருக்கு வரணும். இதுக்கு இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறது ப்ரௌசர் ஐக்கானில் காட்டும். நீங்கள் .htmlனு ஸ்டோர் பண்ணாலே ப்ரௌசர் ஐக்கான் தான் காட்டும். ஸோ இதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாலே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வெப்சைட். இங்கே நம்ம போட்ட டைட்டில் டேக்லேருந்து மை வெப்சைட்டுன்னு வந்திருக்கு. இங்கே நம்ம H1 டேக் போட்டது இங்கே நமக்கு பெருசாக டார்க்காக போல்டாக காட்டுது. இப்போ நம்ம பார்த்தது தான் வெப்சைட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுலேயே இன்னும் நிறைய டேக்லாம் இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பை பை.